ஹாரி மார்னிங் கிளாஸ்க்கு ரெடி ஆயிட்டு ரூம விட்டு வெளில வராரு. அப்ப அங்க சுத்தி இருக்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து, "ஏய் அவன பாத்தியா? அவனோட ஸ்கார்ஃப் பாத்தியா? அந்த கிளாஸ் போட்டுருக்கானே! அவன் சிவப்பு கலர்ல முடி வச்சிருக்கானே, அங்க பக்கத்துல கூட நிக்கிறான் பாரு. அவன் ஃபேஸ் பாத்தியா?" அப்படி சொல்லிட்டு நெறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. நெறைய பேர் அவங்க கிளாஸ்லேருந்துலாம் வெளில அப்படியே எட்டி பாக்குறாங்க, ஹாரி இந்த பக்கமா போனா. சில பேர்லாம் வேணும்னே ஹாரி முன்னாடி 2, 3 தடவ இப்படி நடந்து நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, ஹாரிய பாக்கறதுக்கு. ஸோ ஹாரிக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஏன்னா, அவரால கிளாஸ்க்கு போற வழிய வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஹாக்வர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, மொத்தம் 142 படிக்கட்டு இருக்கு. ஒண்ணுமே டிஃபரெண்ட்டா இருக்கும். சிலது அகலமா இருக்கும், சிலது ரொம்ப குறுகி இருக்கும், சிலது பளபளன்னு இருக்கும், சிலதெல்லாம் உடைஞ்சு அன்ஸ்டேபிளா இருக்க மாரிலாம் இருக்கும். சில படிக்கட்டுலலாம் நீங்க ஏறிட்டு இருக்கும்போது, திடீர்னு பாதியிலேயே மறைஞ்சு போயிரும். உங்களுக்கு எப்ப குதிக்கணும்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சு குதிக்கணும். சரி ஸ்டெப்ஸ் தான் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அங்க இருக்க டோரும் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் தான். சில டோர்ட்டலாம் நீங்க போய் பொலைட்டா கேட்டா தான் அது ஓப்பன் ஆகும். சிலதெல்லாம் வந்து கரெக்ட்டான இடத்துல கிச்சு கிச்சு முட்டணும். அப்பதான் ஓப்பன் ஆகும். சில டோர்லாம் வந்து டோரே கிடையாது. அங்க இருக்க வால் வந்து டோர் மாரி மாறி சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்கும். இந்த டோர்லாம் வந்து ஒரு இடத்துல இருக்காது. அங்கங்க மூவ் ஆயிட்டே இருக்கறனால, இத ஞாபகம் வச்சுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். அப்புறம் அங்க இருக்க போர்ட்ரெய்ட்ல இருக்க அந்த பீப்பிள்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் ஒரு ஃப்ரேம்லேருந்து இன்னொரு ஃப்ரேம்க்குலாம் போய் பேசிட்டுலாம் வருவாங்க. இதெல்லாம் பார்க்குற ஹாரி வந்து அங்க சூட் ஆஃப் ஆர்மர் வச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இதாலயும் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அங்க இருக்க கோஸ்ட்லாம் அவ்வளவா ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாரி தெரியல. ஏதாவது ஸ்டூடண்ட் வந்து டோர் லாக் ஆயிருக்கு தொறக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தா, அந்த கோஸ்ட் அது வழியால பூந்து போயிட்டு எல்லாரையும் கடுப்பேத்திட்டு இருக்கும். நம்ம நியர்லி ஹெட்லெஸ் நிக் மட்டும் தான் புது ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் ப்ராப்பரா இந்த வேல போங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன் காட்டுவாரு. அடுத்து பியூஸ் இருக்கு. அது சரியான அட்டகாசம் பண்ணிட்டு தெரியும். நீங்க மட்டும் கிளாஸ்க்கு லேட்டா போறீங்கன்னு மட்டும் அது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் உங்கள எப்படியாவது ட்ரிக் பண்ணி ஏதாவது வழி மாத்தி விட்டுரும். இல்லன்னா ஏதாவது ரூம்குள்ள போட்டு உங்கள பூட்டி வச்சுரும். அது மட்டும் இல்லாம வேஸ்ட் பேப்பர் போடுவோம்ல பேஸ்கெட் அதெல்லாம் தூக்கி ஸ்டூடண்ட்ஸோட மண்டையில கவுத்து விடுறது. அப்புறம் ஸ்டூடண்ட்ஸ்லாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழ இருக்க கம்பளத்த பிடிச்சு இழுத்து அவங்கள கீழ தள்ளுறது. இந்த மாரி நெறைய பிராங்க் பண்ணிட்டு இருக்கும். பீஸ்ஸால வந்து இன்விசிபிளா மறைய முடியும். ஸோ, அதனால என்ன பண்ணும், யாராவது ஸ்டூடண்ட் நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க பின்னாடியே இன்விசிபிளா போயிட்டு டக்குனு அவங்க மூக்க பிடிச்சுட்டு, "மாட்னியா?" அப்படின்னு சொல்லிட்டு சரியான அட்டகாசம் பண்ணிட்டு தெரியும். இதெல்லாம் விட ரொம்ப மோசம் வந்து ஆர்கஸ் ஃபிளிட்ச்ங்கிறவர் தான். அவர் தான் ஹாக்வர்ட்ஸோட கேர்டேக்கர். என் ஸ்டூடண்ட்ஸ் யாருக்குமே அவர பிடிக்கவே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஹாரியும் ரான் பார்த்தீங்கன்னா, தெரியாம வேற ஏதோ பக்கம் போயிருவாங்க. அங்க ஒரு டோர் இருக்குன்னு சொல்லிட்டு அத ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா, அங்க ஃபிளிட்ச் வந்துட்டு அவங்க 2 பேரையும் கை களவுமா பிடிச்சிருவாரு. ஆக்சுவலா அந்த டோர் தான் வந்து 3 ஃப்ளோர் காரிடார பேன் பண்ணியிருந்தாங்களா, அதுக்கு போற வழி போல. ஸோ, ஹாரியும் ரானும் சொல்றாங்க, இந்த மாரி நாங்க தெரியாம தான் இங்க வந்துட்டோம், மாறி வந்துட்டோம்னு சொல்றாங்க. ஆனா, ஃபிளிட்ச் வந்து நம்புற மாரி தெரியல. அவர் சொல்றாரு, "நீங்க வேணும்னே தான் இங்க வந்தீங்க. ரூல்ஸ் பிரேக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள நான் டஞ்சன்ல பூட்டி வச்சு பனிஷ்மென்ட் தரப்போறேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காரா. நல்ல வேளையா அந்த பக்கம் புரொஃபசர் குரில் வந்ததுனால ஹாரியும் ரானும் தப்பிச்சுடுறாங்க. ஃபிட்ச் கூட எப்பயுமே ஒரு பூனை இருக்கும். இதுக்கு பேர் வந்து மிஸ்ஸஸ் நாரிஸ். இது என்ன பண்ணும்னா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது காரிடார சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். இது கண்ணு முன்னாடி நீங்க மட்டும் ரூல்ஸ பிரேக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளதான். ஃபிட்ச்க்கு வந்து சிக்னல் குடுத்துரும். அவர் அடுத்த ஒரு 2 செகண்ட்லயே அங்க வந்துருவாரு. ஏன்னா ஃபிட்ச்க்கு வந்து இங்க நெறைய இருக்க சீக்ரெட் பேசேஜ்லாம் நெறைய தெரியும். நம்ம வீஸ்லி ட்வின்ஸ்க்கும் தெரியும். அங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸ் யாருக்குமே வந்து அந்த பூனையும் பிடிக்காது. எல்லாரோட மிகப்பெரிய ஆசை என்னன்னா, அந்த பூனைய ஒரு எத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெனச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் சமாளிச்சு நீங்க கிளாஸ்க்கு வந்தாலும், அங்க படிக்க வேண்டியது நெறைய இருக்கு. ஏன்னா சும்மா வாண்டு வச்சு மந்திரம் சொல்லி மேஜிக் பண்றது மட்டும் அங்க படிக்க போறதில்ல. அதையும் தாண்டி நெறைய படிக்கணும். எல்லா வெட்னஸ்டே மிட் நைட்லயும் உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். அங்க டெலஸ்கோப் வச்சு நம்ம ஸ்கைய வந்து ஸ்டடி பண்ணணும். பிளானெட் அப்புறம் ஸ்டாரோட மூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வாரத்துல 3 நாள் வந்து கிரீன் ஹவுஸ்ல ஹெர்பாலஜி படிக்கணும். புரொஃபசர் ஸ்ப்ரவுட்ங்கிறவங்க தான் இந்த லெசன வந்து எடுக்குறாங்க. அங்க என்ன சொல்லி தருவாங்கன்னா, இந்த ஸ்ட்ரேஞ்சான மேஜிக்கல் பிளான்ட்ஸ் அப்புறம் ஃபங்கை அதெல்லாம் வந்து எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும். அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி சொல்லி தருவாங்க. அப்புறம் இருக்கிறதுலே ரொம்ப போரிங்கான லெசன்னா அது வந்து ஹிஸ்டரி ஆஃப் மேஜிக் தான். அத வந்து ஒரு கோஸ்ட் தான் வந்து டீச் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பேர் வந்து புரொஃபசர் பின்ஸ். இவர் ஓல்ட் ஏஜ்ல இருந்தப்போ ஸ்டாஃப் ரூம்ல ஃபயர் பிளேஸ் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்து தூங்கியிருப்பாரு. அப்படியே அவர் இறந்துட்டாரு போல. காலையில பார்த்தா இவரோட கோஸ்ட் அது பாட்டுக்கு எந்திரிச்சு கிளாஸ் நடத்துறதுக்காண்டி வந்துரும். அது உடம்பு அங்கேயே விட்டுட்டு. இவர் வந்து நடத்துறது எல்லாமே ஏதோ ஒரு ராகத்துல பாடுற மாரி இருக்குமா, அதனால ஸ்டூடண்ட்ஸ் யாருக்குமே அவ்வளவா புரியாது. நெறைய ஈவென்ட்டோட பேரு, டேட் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி எழுதி நோட் பண்ணிருவாங்க. புரொஃபசர் பில்பிக்ன்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, சாம் லெசன் எடுக்குறாரு. அவர் பார்க்க கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாரு. அதனால புக்ஸ் மேல ஏறி நின்னு தான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நம்ம ஸ்கூல்லலாம் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்கல்ல, அது மாரி அங்க வந்து ரோல் கால் பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு பேரா. அப்போ ஹாரியோட பேர படிச்சதும் கொஞ்சம் எக்ஸைட்டட்ல ஸ்லிப் ஆயி கீழ வேற விழுந்திருப்பாரு. அடுத்து புரொஃபசர் மெகானகலோட கிளாஸ். அவங்க கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட், கிளவர். ஹாரி நெனச்ச மாரி அப்படியே தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு அவங்க கிளாஸ் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்துருப்பாங்க. இந்த மாரி ஹார்வர்ட்ஸ்ல நீங்க படிக்க போறதிலேயே ரொம்ப டேஞ்சரஸான, காம்ப்ளக்ஸான லெசன்ல டிரான்ஸ்ஃபிகரேஷனும் ஒண்ணு. என் கிளாஸ்ல எல்லாருமே ஒழுங்கா பிஹேவ் பண்ணணும். யாராவது ஒழுங்கா இல்லைன்னா, நீங்க தயவு செஞ்சு கிளாஸ விட்டு வெளில போயிடலாம். இந்த பக்கம் வரவே தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவங்க டெஸ்க்க வந்து பண்ணியா மாத்திட்டு திருப்பி டெஸ்க்கா மாத்தி காட்டியிருப்பாங்க. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாயிருவாங்க. எப்ப நம்மளும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆவாங்களா? ஆனா வந்து இதெல்லாம் பண்றதுக்கு இன்னும் ரொம்ப வருஷம் இருக்கு போல. ஃபர்ஸ்ட் சின்னதுலேருந்து ஆரம்பிக்கணும். அப்புறம் நெறைய நோட்ஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறமாட்டி எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு தீக்குச்சி குடுக்குறாங்க. குடுத்துட்டு அத வந்து ஊசியா மாத்த வந்து சொல்றாங்க. அன்னைக்கு கிளாஸ்ல வந்து ஹெர்மாயி மட்டும் தான் அத ப்ராப்பரா மாத்திருப்பாங்க. மெகாகல் எடுத்து அத கிளாஸ் முன்னாடி காட்டுறாங்க. ஹெர்மாயிக்கு ஒரே ஹாப்பி ஆயிருது. அப்ப எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு லெசன் வந்து டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ். இத குரில் தானே எடுக்குறாரு. ஆனா இது வந்து ரொம்ப ஜோக்கா மாறி போயிருது. ஏன்னா குரிலோட கிளாஸ் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஒரே கார்லிக் ஸ்மெல்லா இருக்கு. என்னன்னு கேட்டா, அந்த வேம்பயருக்கு வந்து கார்லிக் வந்து பிடிக்காதாம். ஸோ அதுகிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காண்டி தான் இது ஃபுல்லா வச்சிருக்காரு போல. குரில் வந்து ஒரு டர்பன் கட்டியிருப்பார்ல தலையில. ஸோ அவர் சொல்லியிருப்பாரு, இந்த மாரி ஆஃப்ரிக்கால ஒரு பிரின்ஸ வந்து ஜாம்பி கிட்டேருந்து காப்பாத்துனாராம். அதனால அந்த பிரின்ஸ் வந்து எனக்கு இத கிஃப்ட்டா குடுத்ததா சொல்லியிருப்பாரு. ஸோ இத வந்து யாருமே நம்புற மாரி இல்ல. ஏன்னா சீமஸ் உடனே ஒரு ஆர்வத்துல, "எப்படி நீங்க அந்த ஜாம்பி கூட சண்ட போட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு குரில கேட்டிருப்பாரா. உடனே அவர் வந்து அத மழுப்பிட்டு, "இன்னைக்கு வெதர் நல்லா இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி பேச ஆரம்பிச்சுருவாரு. அது மட்டும் இல்லாம அந்த டர்பைன்லேருந்து ஒரு மாரி ஸ்மெல் அடிக்குது. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்குள்ளேயும் அவர் நெறைய கார்லிக் வந்து வச்சிருக்காரு. ஏன்னா எங்க போனாலும் அவருக்கு புரொடெக்ஷன் தேவைப்படும்ல, அதனால அப்படின்னு சொல்றாங்க. ஹாரிக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. ஏன்னா இங்க நெறைய பேர் வந்து மகிழ் ஃபேமிலிலேருந்து வந்திருக்கிறதுனால, அவங்களுக்கும் இந்த மேஜிக் வேர்ல்ட பத்தி கொஞ்சம் கூட ஐடியா இல்ல. அவங்களும் நெறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. ரான் மாரி மேஜிக்கல் ஃபேமிலிலேருந்து வந்தவங்க கூட நெறைய கத்துக்க வேண்டியது இருக்கு.
ஹாரி, ரானும் பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்காக கிரேட் ஹால் வந்துட்டு இருக்காங்க. நல்ல வேளையா எங்கேயும் தொலைஞ்சிராம கரெக்ட்டா வந்துடுறாங்க. ஸோ ஹாரி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்கிறாரு, "இன்னைக்கு நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரா. ரான் வந்து, "இன்னைக்கு வந்து நம்மளுக்கு டபுள் போர்ஷன் ஸ்லிதரின் ஹவுஸ் கூட. ஸ்னேப் தான் ஸ்லிதரின் ஹவுஸோட ஹெட்டாம். அவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணுவார்ன்னு சொல்றாங்க. இன்னைக்கு போய் பார்த்துடலாம் அது உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஹாரி உடனே, "மெகானகலும் நம்மளுக்கு ஃபேவர் பண்ணா நல்லாயிருக்கும்." அப்படின்னு சொல்றாரு. மெகானகல் தான் கிரிஃபிண்டோர் ஹவுஸோட ஹெட். அதனாலலாம் அவங்க ஃபேவர் பண்ற மாரி தெரியல. அவங்க ஃபர்ஸ்ட் வீக்கே நெறைய ஹோம்வொர்க் குடுத்துருப்பாங்க. இப்போ வந்து மெயில் டைம் வந்துருச்சு. ஹாரி ஃபர்ஸ்ட் டைம் இத பார்த்தப்போ ஷாக் ஆனாரு. இப்போ வந்து அவருக்கு கொஞ்சம் பழகிடுச்சு. ஏன்னா, எவ்ரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 100க்கும் மேல ஆந்தைங்க வந்து அப்படியே அந்த டேபிள் எல்லாம் சுத்தி வட்டம் அடிச்சுட்டு இருக்கும். ஓனர பார்க்குறது வரைக்கும். ஹெட்விக் வந்து ஹாரிக்கு எதுவும் அவ்வளவாலாம் கொண்டு வந்தது கிடையாது. அது பாட்டுக்கு பறந்து ஹாரி கிட்ட வரும். ஹாரி வந்து அதுக்கு தடவி குடுப்பாரு. அங்க இருக்க கொஞ்சம் டோஸ்ட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அது அவ்ளோரில போய் தூங்க போயிரும். ஆனா, இன்னைக்கு வந்து ஹெட்விக் ஏதோ ஹாரிக்கு லெட்டர் கொண்டு வந்திருக்கு. அது அங்கேருந்து பறந்து வந்து ஹாரிக்கு முன்னாடி அந்த டேபிள்ல உட்காருது. அந்த லெட்டர் வந்து ஹாரியோட பிளேட்ல வந்து போடுது. ஹாரி அத எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, "டியர் ஹாரி, ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வந்து உனக்கு லீவுன்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு 3 போல இங்க டீ சாப்பிட வரியா? உன்னோட ஃபர்ஸ்ட் வீக் லெசன்லாம் பத்தி கேட்கலான்னு நான் சொல்லிட்டு ஆர்வமா இருக்கேன். உன்னோட ஆன்ஸர வந்து ஹெட்விக்டயே குடுத்து அனுப்பு. ஹேக்ரிட்" அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஹாரி இதெல்லாம் படிச்சுட்டு ரானோட குயில் வாங்கிட்டு, அந்த லெட்டர் பின்னாடியே எழுதுறாரு. கண்டிப்பா வரேன். சீக்கிரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்விக்ட்ட அத குடுக்குறாரு. அதுவும் வாங்கிட்டு பறந்து போயிருது. நல்ல வேளையா ஹாரி வந்து ஹாரியோட டீ சாப்பிடறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா இன்னைக்கு லெசன் வந்து ரொம்ப மோசமா போயிருச்சு. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் விருந்துல ஸ்னேப் வந்து ஹாரிய பார்த்ததும் ஹாரி நெனச்சிருப்பாரு ஸ்னேப்க்கு இவர வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அது தப்பா நெனச்சுட்டாருன்னு சொல்லலாம். ஸ்னேப்புக்கு ஹாரிய பிடிக்கல அப்படின்லாம் இல்ல. அவர ஹாரிய பார்த்தாலே சுத்தமா வெறுக்கிறாரு. போர்ஷன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, கேஸ்டலுக்கு அடியில டஞ்சன்ஸ்ல தான் நடக்கும். அதனால கொஞ்சம் டார்க்கா, கொஞ்சம் கோல்டா தான் இருக்கும் அங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க கிளாஸ் ஜார்லலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது மிதந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்க ஒரு மாரி தான் இருக்கும். ஸ்னேப்பும் பார்த்தீங்கன்னா, எல்லார் பேரையும் சொல்லிட்டு ரோல் கால் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்ட்டா ஹாரி பேர் வரும்போது ஸ்டாப் ஆயிட்டு, எஸ் ஹாரி பாட்டர் நம்மளோட புது செலிபிரிட்டி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சொல்றாரா. உடனே டிராக்கோ, கிரேப் காயில் பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருந்து சிரிக்கிறாங்க. ஸ்னேப் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸே வந்து கொஞ்சம் கோல்டா, ரூடா இருக்க மாரி தான் இருக்கு. இப்ப அவர் வந்து அவர் லெசன் பத்தி சொல்றாரு. போர்ஷன் கிளாஸ்ல வந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணுவீங்கன்னா, ஒரு போர்ஷன் எப்படி பண்றதுங்கிற ஒரு கலையையும், அதுக்கு பின்னாடி இருக்க நுணுக்கமான சயின்ஸையும் தான் இங்க நீங்க கத்துப்பீங்க. மத்த கிளாஸ் மாரி கிறுக்குத்தனமா வாண்ட அசைச்சு மந்திரம் சொல்ற வேலையெல்லாம் இங்க எதுவுமே கிடையாது. அதனால உங்க சில பேருக்கு வந்து இது மேஜிக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டே வரலாம். ஒரு போர்ஷன் கொதிச்சிட்டு இருக்கும்போது, அதுலேருந்து வர அந்த புகையோட அழகையும், அது ஒரு மனுஷன் குடிச்சானா, அவன் நரம்புக்குள்ள அது போய் அவனோட சென்ஸையும், மைண்டையும் கண்ட்ரோல் பண்ற பவரையும் உங்கள எத்தன பேர் புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. என்னால உங்களுக்கு ஃபேமையும், குளோரியையும் எப்படி ஒரு பாட்டிலுக்குள்ள அடைச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லி தர முடியும். சாவ எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு சொல்லி தர முடியும். அதுக்கெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் புத்திசாலியா இருக்கணும். நான் வழக்கமா கிளாஸ் எடுக்கிற முட்டாள்கள் மாரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரா. இத கேட்டதும் ஹாரியும், ரானும் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஹெர்மியோனி வந்து நான் அந்த புத்திசாலி தான், முட்டாள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே சீட்டோட எட்ஜ்ல வந்துட்டு உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஸ்னேப் என்ன பண்றாருன்னா, டக்குனு ஹாரி பார்த்துட்டு, "பாட்டர், ஹாஸ்பிட்டல் வேரோட பவுடரையும், வார்ம் ஹுட்டோட சாறையும் நான் கலந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா?" அப்படி சொல்லிட்டு கேட்கிறாரா. ஹாரிக்கு வந்து ஒண்ணுமே புரியல. ஹாஸ்பிட்டல் வேரு, பவுடர் என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஹெர்மியோனி மட்டும் தான் அங்க இருக்கிறதுலே கை தூக்குறாங்க. இப்ப ஹாரி சொல்றாரு, "எனக்கு தெரியாது சார்" அப்படின்னு சொல்றாரா. உடனே ஸ்னேப் வந்து, "ஓகே, ஓகே. அப்ப நீ ஃபேமஸா இருக்கிறதுனால நீ ஒண்ணும் அவ்ளோ பெரிய ஆள்லாம் இல்ல போலயே" அப்படின்னு சொல்றாரு. ஹெர்மியோனி வந்து கண்டுக்கவே இல்ல. "சரி இன்னொரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாட்டர்" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கொஸ்டின் கேட்கறாரு. "எனக்கு வந்து இப்ப பிசார் வேணும். அத நீ எங்க போய் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வருவ?" அப்படின்னு கேட்கறாரா. அதுக்கும் ஹாரிக்கு வந்து ஆன்ஸர் தெரியல. பிசார்னா என்னன்னு கூட கேள்விப்பட்டது கிடையாது. இதுக்கும் வந்து ஹெர்மியோனி மட்டும் தான் கை தூக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்னேப் அவங்க மறுபடியும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்ப ஹாரி சொல்றாரு, "இல்ல சார் எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்றாரா. உடனே ஸ்னேப் வந்து, "அப்ப நீ கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ஒரு தடவ கூட இந்த புக்லாம் எடுத்து பார்த்ததே இல்ல போலயே" அப்படின்னு சொல்றாரு. ஹாரி பார்த்தீங்கன்னா, ஸ்னேப்போட கண்ணையே தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா டஸ்ட் வீட்ல இருக்கும்போது இந்த புக்லாம் மேலோட்டமா படிச்சிருப்பாரு. ஆனா எப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும்? எப்படி ஸ்னேப் வந்து இத எதிர்பார்க்கிறாருன்னு ஹாரிக்கு புரியல. இப்ப ஸ்னேப் வந்து மறுபடியும் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. "மாங்க்ஸ் ஹுட்டுக்கும் வுல்ஃஸ்பேனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாட்டர்?" அப்படி சொல்லிட்டு கேட்கிறாரா. இந்த தடவ ஹெர்மியோனி பார்த்தீங்கன்னா, கைய தூக்கிட்டு சீட்ட விட்டு எந்திரிச்சுடுறாங்க. உடனே ஹாரி வந்து, "எனக்கு தெரியல சார். ஆனா ஹெர்மியோனிக்கு தெரியும் போல. நீங்க ஏன் அவள்ட்ட கேட்கக்கூடாது?" அப்படின்னு சொல்றாரா. இப்ப கிளாஸ்ல இருக்கவங்கலாம் கொஞ்சம் பேர் சிரிக்கிறாங்க. ஹாரி வந்து சீமஸ பார்க்குறாரு. சீமஸ் ஹாரிய பார்த்துட்டு கண்ண காட்டுறாரு. இது வந்து ஸ்னேப்புக்கு வந்து பிடிக்கல. அவரு ஹெர்மியோனிய பார்த்துட்டு, "கீழ உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு, "உன்னோட இன்ஃபர்மேஷனுக்கு பாட்டர், ஆஸ்பாடர் வேரோட பவுடரையும், வார்ம்வுட் சாறையும் நான் மிக்ஸ் பண்ணேன்னா, எனக்கு வந்து ஸ்லீப்பிங் போஷன் கிடைக்கும். அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுக்கு டிராஃப்ட் ஆஃப் லிவிங் டெத்ன்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது. அப்புறம் பிசார்ங்கிறது வந்து ஒரு ஸ்டோன். அத வந்து ஆட்டோட வயித்துலேருந்து எடுப்பாங்க. இது வந்து எப்பேர்ப்பட்ட விஷத்திலேருந்தும் ஒருத்தர சேவ் பண்ணிரும். நெக்ஸ்ட்டு வூல்ஸ்பேன் மார்க்ஸ்குட். இது 2மே வந்து ஒரே செடி தான். இதுக்கு அன்கோனைட்ன்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. இப்ப கிளாஸ பார்க்குறாரு. எல்லாரும் ஒரு மாரி பார்த்துட்டு இருக்காங்க. "எதுக்கு இப்ப எல்லாரும் என்னைய பார்க்குறீங்க? நோட்ஸ் எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்றாரா. உடனே இப்ப எல்லாரும் வந்து எழுத ஆரம்பிச்சுடுறாங்க. இப்ப அவர் ஹாரிய பார்த்துட்டு, "உன்னோட கேர்லெஸ்னஸ்க்காக நான் கிரிஃபிண்டோர்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் மிஸ்டர் பாட்டர்" அப்படின்னு சொல்லிறாரு. ஸோ டைம் ஆக ஆக கிரிஃபிண்டோருக்கு எதுவுமே இம்ப்ரூவ் ஆன மாரி தெரியல. இப்ப ஸ்னேப் என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் பேரா பிரிச்சுட்டு சிம்பிள் போஷன் வந்து ரெடி பண்ண சொல்றாரு. அது வந்து இந்த உடம்புல நிறைய பருப்பருவா வரும்ல, அத கியூர் பண்ற மாரி ஒரு போஷன். ஸ்னேப் வந்து அங்க அப்படியே எல்லாரையும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. எல்லாம் ப்ராப்பரா பண்றாங்களான்னு. ஸ்டூடண்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, நெட்டில்ஸ்ங்கிற ஒரு காஞ்ச இலையிலேருந்து வெயிட் பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் வந்து பாம்போட அந்த பல்லு இருக்கும்ல, அத வந்து நசுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போஷன்ல போட இன்கிரீடியன்ட்ஸ் போல. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவர் அப்படியே சுத்தி எல்லாரையும் நோட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யாரையுமே வந்து பாராட்டுன மாரி தெரியல. அவர் மேல்ஃபாய மட்டும் தான் பாராட்டுறாரு. ஒரு கொம்பு வச்ச நெத்திய வந்து ப்ராப்பரா அவர் வேக வச்சிருப்பாரு போல மேல்ஃபாய். ஸோ அத வந்து கிளாஸ்ல சொல்லிட்டு இருக்காரு. மேல்ஃபாய் தான் பெர்ஃபெக்ட்டா வேக வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே சீலிங்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கிரீன் ஸ்மோக் வர ஆரம்பிச்சது. ஒரு மாரி சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா நெவில் இருக்கார்ல, அவர் எப்படியோ வந்து சீமஸோட கால்ரன வந்து மெல்ட் பண்ணி விட்டுட்டாரு. அது அங்க இருக்க போர்ஷன்லாம் இப்ப அப்படியே கீழ வழிஞ்சு போயிட்டு இருக்கு. அங்க பக்கத்துல இருக்க ஸ்டூடண்ட்ஸோட ஷூலலாம் வந்து ஓட்ட போட ஆரம்பிச்சிருது. உடனே எல்லாரும் வந்து ஸ்டூல் மேல ஏறி நின்னுறாங்க. டக்குனு அந்த கால்டன் வெடிச்சதுல அதுல இருந்த போர்ஷன் எல்லாமே அவர் மேல வந்து சிந்தியிருக்குமா, உடனே அவரு ஃபேஸ் ஃபுல்லா வந்து அந்த பாயில்ஸா வர ஆரம்பிச்சிருது. அப்படியே வலியில அவர் முணங்கிட்டு இருக்காரு.
இத பார்த்ததுமே ஸ்னேப் வந்து இடியட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாண்ட வந்து அசைக்கிறாரு. இப்ப எல்லாமே வந்து கிளீன் ஆயிருது. இப்ப அவர் நெவில பார்த்துட்டு முள்ளமண்டியோட முள்ள வந்து ஃபயர் ஆஃப் பண்ணிட்டு தான் அதில சேர்க்கணும். நீ அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டேன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நெவிலோட மூக்குலயும் வந்து ஒரு பரு வந்து வந்துருதா. உடனே அவர் சீமஸ பார்த்துட்டு இவன சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் நீங்க கூட்டு போ அப்படின்னு சொல்லிறாரு. ஸோ 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்ப அவர் வந்து ஹாரிய பார்த்துட்டு பாட்டர் நீ ஏன் அவன் அத போடுறதுக்கு முன்னாடியே தடுக்கல? ஒருவேள அவன் தப்பா போட்டு எல்லாத்தையும் சொதப்பிட்டானா, நீ உன்னைய பெரிய ஆளா காட்டிக்கலாம்னு நெனைக்கிறியா? இதனாலேயே கிரிஃபிண்டோர்லேருந்து நான் இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு. ஹாரிக்கு வந்து இது நியாயமாவே தெரியல. அவர் திருப்பி ஆர்க்யூ பண்ணலான்னு நெனைக்கிறாரா, உடனே ரான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவரு ஹாரிட்ட சொல்றாரு, "எதுவும் சொல்லிக்காத. ஸ்னேப் கோவப்பட்டார்னா இன்னும் ஏதாவது பெருசா பண்ணிற போறாரு" அப்படின்னு சொல்றாரா. ஸோ அதனால ஹாரியும் வந்து அமைதியாயிறாரு. இப்ப போஷன் கிளாஸ்லாம் முடிஞ்சு எல்லாரும் டஞ்சன்லேருந்து மேல ஏறி வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹாரிக்கு வந்து இன்னைக்கு நடந்தது தான் யோசிச்சுட்டு இருக்காரு. நான் எந்த மிஸ்டேக்குமே பண்ணல. ஆனா கிரிஃபிண்டோர்ல ஃபர்ஸ்ட் வீக்கே 2 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அத பத்தி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப ரான் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் விடு. அவர் எப்பயுமே இப்படி தான் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுப்பாரு. இவர் ஃப்ரெட் ஜார்ஜ்கிட்டேருந்து நெறைய பாயிண்ட்ஸ் இப்படி தான் எடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நானும் ஹாக்ரிட்ட பார்க்க உன் கூட வரவா? அப்படின்னு சொல்லிட்டு ரான் கேட்கிறாரா. ஹாரியும் ஓகேன்னு சொல்லிறாரு. இப்ப டைம் பார்த்தீங்கன்னா 3:05 ஆயிருது. ஸோ ஹாரி, ரானும் ஹாக்ரிட் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இப்ப கேஸ்டல விட்டு வெளில வராங்க. ஹாக்ரிட் வீடு பார்த்தீங்கன்னா, உட்டன்ல செஞ்ச ஒரு ஹட் மாரி தான் இருக்கு. அது வந்து இந்த ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அதோட எட்ஜ்ல தான் வந்து இருக்கு. ஸோ இப்ப ஹாரியும், ரானும் வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி போறாங்க. அங்க வெளியில பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஸ் போவும், ஒரு பெரிய பூட்ஸ் 2ம் இருக்குது. இப்ப ஹாரி என்ன பண்றாருன்னா, அந்த டோர வந்து 2 தடவ தட்டுறாரு. இப்ப உள்ளேருந்து குரைக்கிற சத்தம் கேட்குது. அப்புறம் ஹாக்ரிடோட வாய்ஸும் கேட்குது. தொறந்துட்டு "ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "ஃப்ராங்க் பின்னாடி வா" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நாயோட காலர பிடிச்சு பின்னாடி இழுத்துட்டு நிக்கிறாரு. ஹாரி, ரானும் பார்த்தீங்கன்னா, இப்ப உள்ளார வராங்க. உள்ளார பார்த்தா ரொம்ப பெரிய வீடுலாம் கிடையாது. ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு. மேலேருந்து பார்த்தீங்கன்னா, ஹாமு, அப்புறம் சிக்கன் எல்லாம் வந்து தொங்கிட்டு இருக்கு. நெருப்புல வந்து ஏதோ கொதிச்சிட்டு இருக்கு. அப்புறம் அந்த ரூமோட கார்னர்ல வந்து ஒரு பெரிய பெட் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நிக்கும்போது, ஹாக்ரிட் வந்து, "உங்க வீடு மாரி நெனச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங்க இப்ப வந்து ரிலீஸ் பண்றாரா. அது அங்கேருந்து ஓடி வந்து ரானோட காத வந்து நக்கிட்டு இருக்கு. ஹாக்ரிட் மாரியே தான் ஃபேங்கும். 2 பேரும் பார்க்க தான் கொஞ்சம் பயமா இருப்பாங்க. ஆனா உள்ளார பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்வீட்டான சோல்ஸ் தான். இப்ப ஹாக்ரிட் என்ன பண்றாருன்னா, 2 பேருக்கும் டீ ஊத்திட்டு, அப்புறம் ராக் கேக்ன்னு சொல்லிட்டு ஒரு கேக்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹாரி வந்து, "இதுதான் ஹாக்ரிட், ரான்" அப்படின்னு சொல்லிட்டு ரான இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கு ஹாக்ரிட் சொல்றாரு, "ஓ! இன்னொரு வீஸ்லியா? உன்னோட ட்வின் பிரதர்ஸ் இந்த ஃபாரஸ்ட்லேருந்து தொரத்துறதுலயே என் வாழ்க்கையில பாதி டைம் போயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹாரியும், ரானும் வந்து அந்த ராக் கேக்லாம் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. அது கொஞ்சம் இர்ரெகுலர் ஷேப்ல தான் இருக்கு. ஆனா கடிச்சு பார்த்தா ரொம்ப ஹார்டா இருக்கு. விட்டா பல்லே உடைஞ்சிரும் போல. இருந்தாலும் அவங்க அதெல்லாம் வெளியில காட்டிக்கல. வெளில அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிடுற மாரி காட்டிட்டு, இப்ப அவங்களோட ஃபர்ஸ்ட் வீக்ல நடந்த லெசன் எல்லாத்தையும் வந்து ஹாக்ரிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹாக்ரிட்க்கும் ஃபிளிட்ச பிடிக்காது போல. அவர் சொல்றாரு, "அவன் கிடக்குறான் ஒரு லூஸ் பையன்" அப்படின்னு சொல்றாரா. இதனால ஹாரிக்கும், ரானுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. ஹாக்ரிட் சொல்றாரு, "அவரோட பூனை இருக்கே அந்த மிஸ்ஸஸ் நாரிஸ், அத வந்து நான் ஃபேங்குக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது நான் கேசல்குள்ள எங்க போனாலும் என்னைய ஃபாலோ பண்ணிட்டே வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபிளிட்ச் தான் அத அப்படி பண்ண சொல்லியிருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹாரி வந்து போஷன் கிளாஸ்ல நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ரான் சொன்ன மாரியே ஹாக்ரிடும், ஸ்னேப் எப்பயுமே அப்படிதான். யாருக்கும் வந்து அவ்வளவா ஃபேவர் பண்ண மாட்டாரு. ஸோ அதனால பெருசா எடுத்துக்காத அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா ஹாரி வந்து, "இல்ல ஸ்னேப் என்னைய வெறுக்கிறாரு" அப்படின்னு சொல்றாரா. ஹாக்ரிட் வந்து, "என்ன உளர்ற? அவர் எதுக்கு உன்னைய வெறுக்க போறாரு?" அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரு ஹாரிய பார்த்து பேசல. எங்கேயோ பார்த்து அத பேசிட்டு இருக்காரு. டக்குனு பேச்ச மாத்தலாம்னு சொல்லிட்டு, ரான பார்த்துட்டு, "சார்லி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அனிமல்ஸ் பத்திலாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். ராணும் வந்து சார்லி ரொமானியால டிராகன்ஸ் பத்தி ரிசர்ச் பண்றது அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்களா. இப்ப ஹாரி வந்து அந்த டேபிள்ல ஒரு நியூஸ் பேப்பர் கட்டு இருக்கு. அத எடுத்து பார்க்குறாரு. கிரிங்காட்ஸில் கொள்ளை முயற்சி. ஜூலை 31 அன்னைக்கு கிரிங்காட்ஸ்ல நடந்த அந்த கொள்ளை முயற்சியோட இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்னும் போயிட்டே தான் இருக்குது. யாரோ முகம் தெரியாத ஒரு டார்க் விசார்ட் வச்சு தான் வந்து இத பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இத பத்தி இன்னைக்கு கிரிங்காட்ஸோட கோப்லின்ட்ட கேட்டப்போ, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி கிரிங்காட்ஸ்லேருந்து எதுவுமே அவங்க வந்து எடுத்துட்டு போகல. அவங்க தேடி வந்த அந்த வால்ட் வந்து அன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து எம்ப்டி ஆனுச்சு. அதுல என்ன இருந்துச்சுன்னு நாங்க உங்கள்ட்ட சொல்ல மாட்டோம். பெட்டர் இதுலருந்து நீங்க மூக்க நுழைக்காம இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கிரிங்காட்ஸோட ஸ்போக் கோப்லின் ஒருத்தவங்க இன்னைக்கு ஆஃப்டர்நூன் பேட்டி குடுத்ததா வந்து அதுல போட்டிருக்கு. இதெல்லாம் படிச்சு பார்க்குறாரு. ரான் கூட சொல்லியிருப்பாரு ட்ரெயின்ல இந்த மாரி கிரிங்காட்ஸ்ல ராபரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாரு. இப்ப ஹாரி ஹாக்ரிட்ட, "ஹாக்ரிட் இது வந்து என்னோட பர்த்டே அன்னைக்கு தான் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம உள்ளார இருந்தோம்ல, அப்பதான் அந்த திருடனும் உள்ளார இருந்திருக்கணும்" அப்படின்னு சொல்றாரா. ஹாக்ரிட் வந்து அத அப்படியே கன்டின்யூ பண்றதா தெரியல. அவர் உடனே அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 கேக்க வந்து ஹாரிட்ட குடுக்குறாரு. ஆனா ஹாரிக்கு வந்து இந்த ஒரு லைன் தான் வந்து மண்டையில ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்க எந்த வால்ட்ட தேடி வந்தாங்களோ, அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எம்ப்டி ஆனுச்சா? அப்படின்னா ஹாரிட் கூட 713 வாலெட்லேருந்து ஏதோ பொருள் எடுத்தார்ல. ஒருவேள அத தான் அந்த திருடங்க தேடி வந்திருப்பாங்களோ? அது இப்ப எங்க இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப டைம் ஆனதுனால ஹாரியும், ரானும் வந்து கேஸ்டலுக்கு டின்னருக்காக வந்துட்டு இருக்காங்க. 2 பேரோட பாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா, அப்படி நல்லா தொங்கிட்டு இருக்கு. ஏன்னா ஹாரிட் வந்து நெறைய அந்த ராக் கேக் வந்து குடுத்திருப்பாரு போல. இவங்களும் வேணான்னு சொல்ல மனசு இல்லாம எல்லாத்தையும் வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த லெசன்லாம் விட ஹாரியோட இப்ப டீ சாப்பிட்டதுல நடந்தது தான் ஹாரி வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்ப அவர் நெறையாவே யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த பொருள இப்ப எங்க வச்சிருப்பாங்க? அந்த பொருள தான் அந்த திருடங்க தேடி வராங்கன்னு ஹாக்ரிட்க்கு எப்படி முன்னாடியே தெரியும்? எப்படி அவர் கரெக்ட் டைம்ல அத வந்து எடுத்திருப்பாரு? ஹாக்ரிட்க்கு ஸ்னேப்ப பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஆனா அத வந்து என்ட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே அதெல்லாம் யோசிச்சுட்டு கேஸ்டல்ல பார்த்து 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. இதோட 8த் சாப்டர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். பாய்.